அந்த பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம என்னக்கிற கெஸ்ஸிங் ஒண்ணு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பர் குடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, நல்லா குடுத்துருந்தோம். பட் ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா வரல. நம்ம அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல நம்ம. 065ன்னு நம்பர் குடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 095ன்னு ஒரு நம்பர் குடுத்துருந்தோம். இதே மாரி ரிசல்ட் வந்து 652 நம்பர் அடிக்கிறான். பட் நான் ஒண்ணும் சொல்றதுக்கு தெரியல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டியர் 1 மணி ஷோக்கு 062 நம்பர் குடுத்துருக்கேன். அதே மாரி 014 ஒரு நம்பர் குடுத்துருக்கேன். 014 நம்பர் குடுத்துருக்கேன். பெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 403ன்னு அடிக்கிறான். அதே மாரி ஏபி வந்துட்டு 6 மணி ஷோக்கு ஏபியில் 31 ஸ்ட்ராங்கா அடிப்பான். ஆல்போர்டு 3 அடிப்பான்னு சொல்லியிருந்தான். அந்த ஷோல 312ன்னு ஒரு நம்பர் அடிக்கிறான். இதெல்லாம் தாண்டி நான் கெஸ்ஸிங் எடுக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்மளால முடியல. எவ்வளோ நம்ம மைண்டை விட்டு உள்ளே எடுத்தாலும் அவன் ஒரு நம்பர் வச்சு விளாட்றான் அவன். சரி விளாண்டுட்டு போகிறான் விடுங்க. அவன் எப்படி விளாண்டாலும் சரி நம்ம ஒரு பேட்டர்ன் படி போவோம். அந்த பேட்டர்னே கரெக்டாக வந்தவன் அவன். சரி நம்ம நாளைக்கான ஒரு கேரளா கெஸ்ஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டியரில் 062 கண்டிப்பாக அடிப்பான். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 062 டெஃபினெட்லியாக அடிப்பான். நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி வாங்க நம்ம என்ன கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். இது ஏன் அடித்தான்னு தெரியல. 652 கரெக்டாக அடித்து ஒரு முடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சரி வேணாம், அது பார்க்க வேணாம். முடிஞ்ச ஆட்டத்தில் பார்க்க வேணாம். இப்போ முடிக்க போகிற ஆட்டத்தை பார்ப்போம் நம்ம. பார்த்தீங்கன்னா தேதி இன்றைக்கி 30. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 705ன்னு ஒரு நம்பர் அடிச்சு வச்சுருக்கான். கேப்பு கரெக்டாக 8 மாதம் விட்டு ஒரு 750 கரெக்டாக 8 மாதம் கேப்பு விட்டு அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. அதுதான் நான் பார்க்க போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு 705 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அப்போ 750 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். எல்லாமே 0 வச்சு தான் விளாண்டுருக்கான். அப்படின்னா ஏபி 70 ஏசி 70 அப்போ பிசி 70 வைக்கணும். அப்படி வச்சானா 570ன்னு வச்சு நம்பர் வைக்கணும் அவன். இது இல்லாமல் வேறு ட்விஸ்ட் எதுவும் வைப்பான்னு சொல்லி பார்க்கும்போது ஏசி 75 பிசி 75 சாரி ஏபி 75 அப்போ ஏசியில் 75 வைக்கணும். அப்போ 705 நம்பர் அடிக்கணும். இது ரெண்டே நம்பர் வச்சு நான் லாக் பண்ணுவோம் நம்ம. ஆனால் பிசியில் 05 நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மறுபடியும் 5 சீபோர்டு வைப்பானான்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் பண்ணுவான் அவன். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான் அவன். எப்படி இருந்தாலும் அவன் கேட்டு போட்டு தான் அவன். அதனால் 3 5க்கு 65க்கு 65 சாரி 65 85 75 இப்படி தான் அடிக்கிறான். அப்படி அடிக்கும்போது ஏதாவது ஒரு கேட்டில் ஒரு விஷயம் போடுவான் அவன். கண்டிப்பாக நாளைக்கு நம்மளோட சிங்கிள் ஷாட் பார்த்திங்கன்னா 2 நம்பரை வச்சு லாக் பண்ணுறோம். ஒன்று இந்த ரூட்டு படி பார்த்திங்கன்னா ஏபி 70 ஏசி 70 பிசி 70. நாளைக்கு பிசியில் 70 அப்போ இந்த இடத்துல ஏசி 75 ஏபி 75 அப்போ பிசியில் 75 பவர் போனால் அப்போ 0 காமனாக இருக்குது. அப்போ 705 இந்த இடத்துல பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 705 எல்லாமே கேப்பு பார்த்தீங்கன்னா 8 மாதம் விட்டு 9ஆம் மாதம் அடிச்சிருப்பான். கேப்பு கரெக்டாக இருக்கும். அப்போ 705 அடித்தனால அங்கே 750 அடிச்சிருக்கான். அப்போ பிசி 70னா 075 பிசி 70னா 570 அப்படி சொல்லிட்டு சிங்கிள் நம்பராக சாரி 2 நம்பராக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒன்று 570 075ன்னு சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுவோம். இது நம்ம மெயின் நம்பரு. உங்கள் கெஸ்ஸிங் வந்து நம்ம ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.